வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8ஓட லைவ் அப்டேட் தாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து க்ராசரி ஷாப் நடந்திருக்கோம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த சாஞ்சனா வந்து நிறைய வேலைகள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அப்படியே வந்து இப்போது சாஞ்சனாவுக்கு சொம்பு தூக்கிய ஜாக்லின் அப்படின்னு இப்போ இந்த டைட்டில் வைக்கலாங்க. ஏன்னா ஆமாங்க, ஏன்னா சாச்சனா சொல்கிறா நான் வந்து யாரை பற்றியும் பின்னாடி பேசலை அப்படின்னு. நேற்று ஒரு விஷயம் நடந்தது. சாச்சனா போயிட்டு ஒவ்வொருத்தருடைய ஒரு கேங்காக போய் பார்த்துட்டு என்னை மட்டுமே தப்பு சொல்கிறீங்க கிராசரி ஷாப்பிங்கில், நான் அதிகமாக எடுத்துட்டேன்னு. என் கூட வந்து அன்ஷிதாவும் ஜாக்லினும் தான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையுமே அந்த ஆமாம் சொல்லி அவன் மேலே தப்பு இல்லாதபடி பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு இருந்த பவித்ரா, மஞ்சரி இவங்க எல்லாமே ஒரு குரூப்பாக பேசும்போது, அப்போ நீ அங்கேயே ஃபஸ்ட்டு பேசும்போதே நீ ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே, இப்போ வந்து இங்கே சொல்கிறியே அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. சரி நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு கேட்டுக்கலான்வாங்க. இன்றைக்கி அதை பற்றின ஒரு சின்ன ஒரு டாக் தான் அவங்களுடைய ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் சாச்சனா இன்னும் அவளுக்காக அவள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காகவும், அதாவது பின்னாடி மற்றவங்கள பற்றி பேசுனதை மறைக்கிறதுக்காகவும் ரொம்ப ஓவராக என்ன சொல்கிறது அவளுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து அங்கே நடத்திட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மஞ்சரி கரெக்டாக கேட்குறாங்க, நீ வந்து நேற்று சொன்ன இல்லை சாச்சனா, என்னை மட்டுமே சொன்னீங்க, ஜாக்லின்னு அன்ஷிதாவெல்லாம் ஏன் கேட்க மாட்டீங்க, என்னை மட்டுமே கேட்குறீங்களே, நான் 2 தான் எடுத்தேன், அவங்க தான் மீதியெல்லாம் எடுத்தாங்க. டீ பாக்கெட் இருக்குது, ஆனாலும் 200 ரூபா டீ பாக்கெட்டை அவங்க எடுத்தாங்க. நான் டீ குடிக்கிறதில்ல, நான் சர்க்கரை சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்க, நான் ஜாம் போட்டு சாப்பிட்றேன், நான் சாப்பிடுவேன், என் இஷ்டம்தான், எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீடு மாதிரி நேற்று பேசின டைலாகெல்லாம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறா, அப்படியே வேறு மாதிரி பாவம் போல முகத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேசுகிறாவ. உடனே மஞ்சரி வந்து மாட்டி விட்டுட்டாங்க எல்லாரும் எதிர்க்கும். ஆமாம், அவளுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாக போச்சு. அதை எப்படி வந்து பூசி மெழுகிறா பாருங்க. அவ்வளோ ஒரு டேலண்டடாக இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு இப்போ சொல்கிறா, எனக்கு வந்து இப்போ தான் 21 வயசு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு பாதி கூட இருக்காது, அதனால் எனக்கு அனுபவம் தான், இனிமே தான் நான் கற்றுக்குவேன், அதனால் நான் சொல்கிறத நீங்கள் இதுவாக எடுத்துக்காதீங்கன்னு என்னமா நடிப்பு நடிக்கிறாங்க. அந்த பலே கில்லாடின்னு சொல்லுவாங்கல்ல, அது சாச்சனாக்கு தாங்க அந்த பேரை வைக்கணும். இப்போ அப்படி மூச்சு பிடிச்சி பேசிட்டு இருக்கிறா. ஆனா மஞ்சரி சூப்பரா கேம் பிளே பண்றாங்கங்க. இவ பின்னாடி சொன்னதை கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிடுறாங்க. ஏன்னா எல்லார் மேலேயும் தப்பு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, மஞ்சரி மேல தப்பா நினைச்சுக்கிறாங்க. அப்போ மஞ்சரி சொல்றாங்க, இவ தான் நேற்று சொன்னானது. ஜாக்லின் என்ன பண்ணிடுறாங்க, இவளுக்கு சொம்பு தூக்கி ஆயிடுச்சு. ஜாக்லின் வந்து சாச்சனாவின் சொம்பு தூக்கி. சாச்சனா மேல தப்பே இல்ல, சாச்சனா மேல தப்பு இல்ல, எங்க மேலயும் தப்பு இல்ல, நாங்க யாரும் கிராசரி ஷாப்பிங்கே போகல அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு நாபல் தெரியுது பாப்பா. விஜய் சேதுபதிக்கு அவங்களுடைய செல்ல புள்ள இல்ல சாச்சனா, அதனால பயந்துட்டாங்க எல்லாருமே. அதுவும் வந்து ஜாக்லின் வந்து சாச்சனா மேல தப்பே இல்லைங்க, நீங்க சாச்சனாவை கேட்காதீங்க, இனிமே யாரும் எதுவும் கேட்காதீங்க. கிராசரி ஷாப்பிங் எப்படி பர்ச்சேஸ் பண்ணாலும் யாரும் எதுவும் பேசக்கூடாது. என் மனசுலாம் இப்போ ரொம்ப கில்ட்டா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜாக்லின் ஒரு டிராமா இப்போ பிளே பண்ணல. ஆக்சுவலி ஜாக்லினை பார்த்தா எங்க யாரோடலாம் போய் சேர்ந்ததோ அங்கங்க ட்வீட் பண்ணி அது பயங்கரமான ஒரு பிளே பண்ணுது. அது எப்படின்னா, அதாவது கூட இருந்து குழி பறிக்கிறது யாருன்னா ஜாக்லின் தான். அதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு போர்வையில வச்சுக்கிட்டு அவ வந்து குள்ளநரி வேலையை தான் ஜாக்லின் பார்க்குறா. இங்கே வந்து இப்போ வந்து சாச்சனாக்கு அடுத்தது விஜய் சேதுபதி என்ன சொல்ல போறாருன்னு பார்ப்போம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து சௌந்தர்யாவும் ஓப்பனாக சொல்லிடுச்சு. ஆமாம், இப்போ சொன்னாவோ இப்படிதான், நான் தான் என்னால சொல்லிட்டாங்க சௌந்தர்யா. இன்னும் பிரீஃபா அவங்க வந்து பேசினாங்க, நான் எதுவும் கேட்கல, இவ தான் சக்கரை சாப்பிட்டது அதை சாப்பிட்டதெல்லாம் பேசினா, அவங்கெல்லாம் தான் எடுத்தாங்க, என்ன கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி சௌந்தர்யாவும் சொல்லிட்டாங்க. எப்படின்னா இப்போ லைவ்ல அதுதான் போயிட்டு இருக்கு. இல்லை என்ன விஷயம்னா, இதுதான் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப. அதாவது தான் மேலே தப்பே இல்லை, நீங்க பண்ணது தான் தப்பு, ஆனா என்ன வந்து நீங்க சுட்டி காமிக்கிறீங்க, சின்ன பொண்ணு, என்ன சுட்டி காமிக்க கூடாது, என்ன பேசக்கூடாது, என்ன பேச சொல்லக்கூடாது, நான் சுட்டி பொண்ணு, யாருக்கு என்ன வந்து இது எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு எதுவும் சொல்லக்கூடாது, ஏன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பொண்ணு ரியாக்ட். அதனால அது இஷ்டப்படி வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாங்க. நீங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.